திரு ஷியாம், அப்படி ஏதாவது மேஜிக்ஸ் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏதாவது கோபம் வந்தாலோ, இல்ல ஒரு ஒரு முரண்பாடுகள், இல்ல ஒரு வேற ஏதாவது மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? காங்கிரஸும் ஐயுஎம்எல்லும் அந்த முடிவு எடுப்பதற்கு வழியே இல்லை. ம், ஏன்னா ஐயுஎம்எல்ல இருந்து ஒரு மினிஸ்டர், அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு அது. ம். காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்க ஏற்கனவே தாவேக்காவோட போயிருக்கணுங்க அப்படின்னு ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. ம். போயிருந்தால் இந்நேரம் அவங்க 67 உள்ளாட்சி, MLA நாடாளுமன்றம், ராஜ்யசபா வரைக்கும் போயிட்டாங்க. அது அவங்க அறிக்கையிலே ராஜ்யசபா சொல்லிட்டாங்க. வரைக்கும் போயிட்டாங்க. correct. ரெண்டாவது ராஜ்யசபா நாலு எம்பி வேற எட்டு வாங்கியாச்சு. ம், ம், 115 கெட்டு வேணுமே. ம், ம், காங்கிரஸ் வந்து பேக் அடிக்கிறதுக்கு வழி இல்ல. 2+4 5ங்க. 5 இருக்கு, 2 ஐயுஎம்எல் 7 இருக்கு, 107 7 114 அவ்வளவுதான் மெஜாரிட்டியோட தான் இருக்கு ஆட்சி. ம், ஸ்டாலினுக்கும் கோபம் வந்தால், இதுதான் இந்த கீ ஆபரேட்டிவோட நம்ம பேசுறது. ம், ஸ்டாலினுக்கும் கோபம் வந்தால் தாவேகாவை தோற்கடிக்க வேண்டும்னு ஒரு நினைக்கலாம். ம், எப்போ தோற்கடிக்க முடியும்? இடைத்தேர்தல் நடந்தால். இடைத்தேர்தல் வரலாம், இப்போ வரலாம், 6 மாசம் கழிச்சு வரலாம், நமக்கு தெரியாது. அப்ப இடைத்தேர்தல்கள்ல தாவேகா தோற்கடிக்கப்படணும்னா திமுக அதிமுக கூட்டணி வந்தா தோற்கடிக்கப்படுகிற ஒரு எண்ணம் வரும். ம். ஸ்டாலினுக்கு அரசியல் ரீதியாக கோபம் வந்து தாவேகா அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் திமுக அதிமுக கூட்டணி வரும். ம். இது கூட ராஜேந்திர பாலாஜியோட சிந்தனையா இருக்கலாம்ல. சோ அந்த அடிப்படையில தான் இந்த கருத்தை சொல்லியிருப்பாருன்னு கெஸ் பண்றீங்க. ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஒரு வியூகம் இல்லாம இது சொல்ல மாட்டார்ல. ம், ராஜேந்திர பாலாஜி மனதில் படுத்த வெளிப்படையா பேசக்கூடியவர் தான், எனக்கும் நல்ல நண்பர் தான். ம், ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு வியூகம் தெரியுது. ம். ரெண்டாவது ஆனா, திமுக அதிமுக வந்து அவர் பேசியிருக்காங்க. பிஜேபியினுடைய தலைமையில இருக்கிறது ஏத்துக்கணும்ல, உலகமே அறியும் இல்லையா? இல்ல, பிஜேபிங்கிறது ஆன்டி பிஜேபி பாயிண்ட் இப்போ தாவேகா எடுத்துருச்சு ஃபுல்லா. அது இவங்க இவங்க என்னைக்கு டீலிமிட்டேஷன்ங்கிறது இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் தான் எடுக்கவும் முடியும், வேற வழியே கிடையாது. அதுல முதலமைச்சர் தெளிவாகவும் சொல்றாரு. ம், அதாவது அந்த ஹோல் ஸ்பீச்லயும் துண்டா தெரிஞ்ச பகுதி அது ஒண்ணுதான், மற்ற எல்லாத்துலயும் வந்து பொலிட்டிக்கல் ஜாயிண்டர் இருந்துச்சு. டீலிமிட்டேஷன் மட்டும் அது ஒரு 2 லைன்ல அவர் கிராஸ் பண்ணாலும் கூட டீலிமிட்டேஷன் வரும்னு அவர் உணர்றாரு. அவருக்கு ஏதோ தகவல்கள் கிடைச்சிருக்கு, அதை நம்ம எதிர்க்கணும்னு உணர்றாரு. ம், ஏனென்றால் டீலிமிட்டேஷன் 3 லிங்க் இருக்கு. அதுல ஒன்னு விமல் ரிசர்வேஷன், இன்னொன்று எம்பி எண்ணிக்கை கூடுதல். எம்பி எண்ணிக்கையை கூட்டினா எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டணும், ஒரே நாடு ஒரே தேர்தல். இவ்வளவு இருக்கும்போது அவர் அதை காஷியஸா சொல்றாரு. விஜயை பொறுத்தவரை காஷியஸா சொல்றாரு. அப்போ அதே காஷியஸ் ஸ்டாலினுக்கு இருக்குமே, இல்லாம எப்படி இருக்கும்? ம். அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகுது, அதை நாங்க எதுக்குறோம் அப்படித்தானே 25 எம்எல்ஏ சொன்னாங்க. முதல்ல 25 எம்எல்ஏ வந்து வெறும் 11 எம்எல்ஏ வச்சுட்டு ஓபிஎஸ் வந்து எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாரு, தர்மயுத்தம் நடத்தினாரு, எல்லாருக்கும் தெரியும். எப்படி நடத்தினாரு? தேர்தல் ஆணையத்துல ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு, சபாநாயகர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு. ம். ஆனா இந்த 25 எம்எல்ஏவும் ஏன் வந்து தேர்தல் ஆணையத்திலையும் பெட்டிஷன் கொடுக்கல, சபாநாயகர்ட்டையும் கொடுக்கல? அவங்க 115 பேர் ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, ம். தாவேகா அரசு ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க இயல்பா என்ன செஞ்சிருக்கணும்? 25 பேர் ஒரு குரூப் ஆன பிறகு ம். உடனடியா டெல்லிக்கு வந்து ஒரு மனு கொடுத்துருக்கணும். இன்னொரு மனுவா இங்க பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்கணும். அதான் ஓட்டு போட்டாங்களே. ம், ஓட்டே போட வேண்டாம், அதுக்கு முன்பே கொடுத்து அதிமுக 2ன்னு பேரவைத் தலைவர் அவங்களை ரெகனைஸ் பண்ணிருக்கலாம்ல. ம், எவ்வளவு தடவை நம்ம அதை பார்த்திருக்கிறோம். ம், சரி, 1989 ராஜீவ் காந்திக்கு மெஜாரிட்டி இல்லைங்க. ஆனா அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு அப்படின்னா, தனிப்பெரும் கட்சியா தான் நாங்க வந்திருக்கிறோம், மக்கள் வந்து எங்களை எதிர்கட்சியா இருக்கணும்னு தான் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, நாங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போவது இல்லை அப்படின்னு கிளியரா சொன்னார். ஆனா இங்க அப்படி யாரும் சொல்லல. தமிழ்நாட்டு அரசியல்ல நம்பர் இருந்ததுன்னா தாவேகா அரசாங்கம் ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ம், யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். திமுக அதிமுக கூட சேரலாம், பிற கட்சிகள் சேரலாம், சேராம போகலாம், அது அவங்க விருப்பம். ம். ஆனால் 2 ஆப்ஷன் இருந்தது. அந்த 2 ஆப்ஷனையும் ஏன் இந்த 25 பேர் வந்து அந்த ஆப்ஷனை செய்யலைங்கிறதா என்னோட கேள்வி. ஓகே. ம், இப்ப அதிமுக 2னோ இல்ல அதிமுக சிவிஎஸ்னோ ஒரு ரெகனிஷன் கிடைச்சிருந்தா ம். அதிகபட்சமா கோர்ட்டுக்கு தான் போயிருப்பாங்க. ம், அது எவ்வளவு வருஷம் வேணாலும் ஆகும் நடந்து முடியறதுக்கு. ம். ஆனா அது வரைக்கும் அந்த 25 பேர் வந்து ஒரு பிளாக்கா ஆதரவு கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல. ம், அந்த 25 பேருக்கு நீங்க மந்திரி பதவி யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல. ம், இது எளிதான ஒரு ரூட் தெரிஞ்சதுங்க, ஆனா யாருமே செய்யல. ம். அதனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வருது. சரி, ஓகே.